பர்னபாவும் சவுலும். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு திறந்த வாசல் உண்டாயிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். ஏரோது ராஜா யாக்கோபை பட்டயத்தால் கொண்டு போட்டான். கர்த்தரோ தம்முடைய தூதனை அனுப்பி ஏரோதை அடித்து கொண்டு போடுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்னும் நிச்சயம் சீஷர்கள் மத்தியில் உண்டாயிற்று. ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஏரோது ராஜாவின் மரணத்திற்கு பின்பு தேவ வசனம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் எருசலேமிலே தர்ம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் எருசலேமை விட்டு திரும்பி வருகிறார்கள். எருசலேமில் அவர்களுக்கு ஏராளமான சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய ஊழிய ஸ்தலமாகிய அந்தியோக்கியாவிற்கு பர்னபாவும் சவுலும் திரும்பி வருகிறார்கள். கர்த்தர் நமக்கு எந்த இடத்தில் ஊழியத்தை நியமித்திருக்கிறாரோ நாம் அந்த இடத்தில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் இருவரும் அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வரும்போது தங்களோடு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இவருடைய தாயாரின் வீட்டில்தான் விசுவாசிகள் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் பர்னபாவின் சகோதரி. ஒருவேளை பர்னபா எருசலேமுக்கு போயிருக்கும் போது தன் சகோதரி மரியாளுடைய வீட்டில் தங்கியிருந்திருக்க வேண்டும். பவுலும் அவர்களோடு அந்த வீட்டில் தங்கியிருந்திருக்க வேண்டும். மரியாளின் குடும்பத்தாரோடு பர்னபாவுக்கும் சவுலுக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டாயிற்று. மரியாளின் குமாரனாகிய மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானோடு இவர்களுக்கு சிநேகம் உண்டாயிற்று. ஆகையினால் பர்னபாவும் சவுலும் எருசலேமை விட்டு அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வரும்போது மார்க்குவும் தங்களோடு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஊழியத்தில் அவனுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அழைத்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் வாலிபர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மூத்த ஊழியக்காரர்கள் இளைய ஊழியக்காரர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இதை தங்கள் ஊழியத்தின் ஒரு பகுதியாக நினைத்து நிறைவேற்ற வேண்டும்.